அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1 தேர்விற்காக இலவச மாதிரி தேர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூனிட் 6லேருந்து திருக்குறள் சார்ந்த 30 கேள்விக்கான விடைக்குறிப்புகளாக நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. நிச்சயமாக ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாதிரி தேர்வுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எடுக்கப்பட்டுள்ளது. வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்முடைய ஒற்றை இலக்கு 2026 டிஎன்பிசி மூலமாக வேலைக்கு செல்ல வேண்டும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா பெய்ட் டெஸ்ட் வெர்ஷனும் போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ரீ டெஸ்ட் வெர்ஷனும் போயிட்டுருக்கு. இந்த ஃப்ரீ டெஸ்ட் வெர்ஷனில் ஜாயின் பண்ணாதவங்க இதற்கான டெலகிராம் சேனல் லிங்க் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, மோப்ப குழையும் அனிச்சம். மோப்ப குழையும் அனிச்சம் இக்குறளில் அனிச்சம் என்பது எதனை குறிக்கும்னா, அனிச்சம்னா மலரை குறிக்கும். கேள்வி 2, அறம் என்னும் சொல்லிற்கு தமிழில் 8 வகையான பொருள்கள் வழங்கி வருகின்றன என்று கூறியவர் யார்? அறம் என்னும் சொல்லிற்கு தமிழில் 8 வகையான பொருள்கள் உள்ளனன்னு சொன்னது யாருன்னா காத்தா திருநாவுக்கரசு. கேள்வி 3, எதனை போன்று ஐம்புலன்களை அடக்க வேண்டும் என்கிறார் திருமூலர்? எதனை போன்று ஐம்புலன்களை அடக்க வேண்டும் என்கிறார் திருமூலர்? ஆமையை போன்று. கேள்வி 4, மன்னவனது படை வலிமையை அளிக்கும் ஆயுதம் எதுவென திருக்குறள் கூறுகிறது? மன்னவனது படை வலிமையை அளிக்கும் ஆயுதம் எதுவென திருக்குறள் கூறுகிறது பார்த்திங்கன்னா கடுஞ்சொல்லும் தண்டனையும் தாங்க மன்னவனது படை வலிமை அளிக்கும் ஆயுதம்னு சொல்லிட்டு திருக்குறள் குறிப்பிடுகிறது. கடுஞ்சொல்லும் தண்டனையும். கேள்வி 5, டேஸ் காலம் கருதி வெறுப்பில வேண்டுப வேட்ப சொல்லல். மேற்காணும் குறளில் எவற்றை அறிந்து செயலை செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? குறிப்பறிந்து செயலை செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். கேள்வி 6, தவவேடம் பூண்டு கொண்டு மனத்தை அடக்கும் வலிமை இல்லாமல் தவத்திற்கு புறம்பான அவச்செயல்களை செய்யும் மத வேடதாரிகளின் செயலை வள்ளுவர் டேஸ் என்ற ஓமைகளால் விளக்கிறார். இக்கூற்றில் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று, புதர் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ் தற்று. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஓமைகள் 1 மற்றும் 2 சரி. ஸோ தவவேடம் பூண்டு கொண்டு மனத்தை அடக்கும் வலிமை இல்லாமல் தவத்திற்கு புறம்பாக செயல்களை செய்யக்கூடிய மட வேதாரங்க செயலை எவ்வாறு சொல்லியிருப்பார்னா, புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்றென்றும் புதர் மறைத்து வேட்டுவன் புல் சிமிழ் தற்று என்றும் குறிப்பிட்டுள்ளார். சரியானோடைய ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 7, கீழ்காணும் திருக்குறள் வெளிப்படுத்தும் சிந்தனையை தேர்க. ஆகாறு அளவிட்டதாயினும் கேடிலை போகாறு அகழா கடை. அதாவது ஆகாறு அளவிட்டதாயினும் கேடிலை போகாறு அகழா கடை. இக்குறளில் எதை சொல்லியிருப்பார்னா பொருளாதார சிந்தனையை சொல்லியிருப்பார். கேள்வி 8, கூற்று காரணம். கூற்று, பீலிப்பை சாக்காடும் அச்சீரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். காரணம், இக்குறள் பிரிது மொழிதல் அணி என்று கூறுவர் வலியறிதல் என்ற அதிகாரத்தில் இக்குறள் இடம்பெறுகிறது. மன்னன் மற்றவர்களை எளியவர் என்று பகை கொண்டால் அவர்கள் கூட்டமாக சேர்ந்து வந்தார்களேயானால் தன் வலிமையை இழப்பான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கொஸ்டின்ஸை பொறுத்தவரையும் இந்த 30 கேள்வியுமே பார்த்திங்கன்னா திருக்குறள் சார்ந்த அறம் விழுமியங்கள் தொடர்பான ஏற்கனவே டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி தான். திருக்குறளை நார்மலாக படிக்கும்போதும் அதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கூற்று, பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். காரணம், இக்குறள் பார்த்திங்கன்னா பிரிது மொழிதல் அணின்னு சொல்லலாம். வலியறிதல் என்ற அதிகாரத்தில் இக்குறள் இடம்பெறுகிறது. மன்னன் மற்றவர்களை எளியவர் என்று பகை கொண்டால் அவர்கள் கூட்டமாக சேர்ந்து வந்தார்களேயானால் தன் வலிமையை இழப்பான் என்று பொருளை தந்திருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அதிகமான மயில் இருக்க இதில் ஏற்றுனா அது வண்டி முறிஞ்சு விடும் அப்படின்ற ஒரு பொருளை தரக்கூடியது. இந்த இடத்துல கூற்று காரணமாக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே கூற்று காரணம் சரி, கூற்றுக்கு காரணம் சரியான பொருள்னு தந்திருக்காங்க. கேள்வி 9, பொறுத்துக. இரத்தலும் ஈதலே போலும் கரத்தலும் கனவிலும் தேற்றாதார் மாட்டு. இறப்பார இறப்பார எல்லாம் இறப்பீர் கரப்பார் இரவின் மின்னின் என்று. மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரி யாங் கண்டதில். சீருடை செல்வர் சிறுதுளி மாறி வர கூர்ந்தனை துடைத்து. இங்கே சரியான விடை ஆப்ஷன் பாம்பே 3, 2, 1, 4.
கேள்வி 10. உலகில் எந்த நூலுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? உலகில் எந்த நூலுக்கு அடுத்தபடியாகனா விவிலியத்துக்கு அடுத்தபடியாக தான், பைபிளுக்கு அடுத்தபடியாக தான் திருக்குறள் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கேள்வி 11. 6th புக்லேயே இருக்கும். குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எது? குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள். கேள்வி 12. குறள் அதற்கான பொருளை கொடுத்து அது எது சரின்னு கேட்டிருக்காங்க. இங்கே குறள் அந்தனர் என்போர் அறவேர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் அப்படின்ற ஒரு குறள், அதுக்கு பொருள் தந்திருக்காங்க. ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த நாட்டு பண்பாட்டின்படியே ஒழுக்க வரம்பிருக்கும் பிராமணன் வேதத்தை மறந்தானா மறக்கவில்லையா என்பது தமிழ்நாட்டில் ஆய்விற்குரியதன்று. அவன் தமிழ் ஒழுக்கத்தை கடைப்பிடித்தானா இல்லையா என்பதே அதன் ஆய்வுக்குரியதாகும். ஆகவே அவ்வொழுக்கத்தினாலேயே அவன் உயர்குலத்தானாவான் என்பதும் அது கெட்ட விடத்து தாழ்ந்த குலத்தானாகிவிடும் என்பதும் தமிழ்நூல் முடிவாம் அப்படின்னு சொல்லி பொருள் தந்திருக்காங்க. இதில் கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசியில் ஒரு குறள் தந்திருக்காங்க. அந்த குறளுக்கான பொருள் இதுதான் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இங்கே குறளும் பொருளும் பொருத்தமற்றதாக இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸை எப்படியெல்லாம் செட் பண்ணி அப்போ குறளை படிக்கணும், அதற்கு இணையாக அது என்ன பொருள், என்ன சொல்ல வராங்க, என்ன கருத்தை வெளிப்படுத்தக்கூடியது, உள்கருத்து, அதனுடைய மறைக்கருத்தையும் தெளிவாக உள்வாங்கி படிக்கும்போது திருக்குறள் சார்ந்த பகுதியிலேருந்து கேள்விகளை நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். கேள்வி 13. திருவள்ளுவர் திருக்குறளில் அதிகமாக வலியுறுத்துவது எதனைனா? திருவள்ளுவர் திருக்குறளில் அதிகமாக வலியுறுத்துவது நட்பு. கேள்வி 14. உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர் பல நூல்களை கற்றிருந்தாலும் எதனை போல கருதப்படுவார்னு வள்ளுவர் சொல்லியிருப்பார். உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர் பல நூல்களை கற்றிருந்தாலும் எதனை போலனா கல்லாதவரை போலவே கருதப்படுவர் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். கேள்வி 15. ஆளும் வேலும் பள்ளுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. இதில் 4 என்பது நாலடியாரையும் 2 என்பது திருக்குறளையும் குறிக்கும். கேள்வி 16. காமம் வெகுளி மயக்கம் இந்த 3 குற்றங்களும் இல்லாதவருக்கு எத்துன்பம் வராது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். காமம் வெகுளி மயக்கம் இந்த 3 குற்றங்களும் இல்லாதவருக்கு எத்துன்பம் வராது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்னா பிறவி துன்பம் வராது என்று வள்ளுவர் கூறுகிறார். கேள்வி 17. கல்லுண்பாரை திருவள்ளுவர் எதனை உண்பார்க்கு நிகராக கூறுகிறார்? கல்லுண்பாரை திருவள்ளுவர் எதனை உண்பார்க்கு நிகராக சொல்லியிருப்பார்னா நஞ்சுண்பாருக்கு நிகராக சொல்லியிருப்பார். கேள்வி 18. இந்த கேள்வியை பாருங்கள். திருக்குறளை தந்துட்டு அதிலிருந்து கூற்று காரணத்தை கேட்டிருக்காங்க. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகல நீர பிற. இந்த குறளில் கூற்று மனம் தூய்மையாயிருப்பின் அதன் வழிபட்ட முக்கரண வினைகளும் தூய்மையாயிருக்கும். ஆதலின் மாசிலா மனமே அறத்திற்கு அடிப்படை. மாசிலானா குற்றமில்லாத மனம்தான் அறத்திற்கு நேர்மைக்கு அடிப்படைன்னு சொல்லியிருக்கு. காரணம் மனம் தூயதாயிருப்பின் வெளிக்கோளம் வேண்டாததாகிவிடும். மனம் தீயதாக இருப்பின் வெளிக்கோளம் பிறரை ஏமாற்றுவதாக ஆகிவிடும். இரு வழிகளினாலும் பயனின்மை நோக்கி வெளிக்கோளத்தை வீண் ஆரவாரம் என்பர். ஸோ மனம் தூயதாக இருந்தால் போதும், வெளிக்கோளம் தேவையே இல்லை. ஆனால் மனம் தூய்மை இல்லாமல் வெளிக்கோளம் எவ்வளோ போட்டாலும் அது பார்த்திங்கன்னா எந்த ஒரு பயணத்தை ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு காரணமாக தந்திருக்காங்க. இங்கே கூற்றும் சரி காரணமும் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான பொருளை விளக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இங்கே சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 19. வாய்மை குடிக்கு உரியன எவை? நகை, ஈகை, இன்சொல், இகழாமை. வாய்மை குடிக்கு உரியன எவைன்னு பார்த்தீங்கன்னா நகை, ஈகை, இன்சொல், இகழாமை. சரியானுடைய ஆப்ஷன் ஏ. கேள்வி 20. மாதனுபாகி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஸோ திருவள்ளுவரின் வேறு பெயர்கள்லேருந்து சிறப்பு பெயர்கள்லாம் தெளிவாக படித்து வச்சுக்கணும். மாதனுபாகி என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். கேள்வி 21. குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே எனும் குறளில் வரும் காட்சி புலப்படுத்துவது எது? குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே எனும் குறளில் வரும் காட்சி பலப்படுத்துவது வாழ்க்கை நிலையில்லாதது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கேள்வி 22. அமிழ்தத்தை விட இனிமையானது என்று வள்ளுவர் எதனை சுட்டுகிறார்னு பார்த்தீங்கன்னா தம் மக்கள் சிறுக்கை அலாவிய அதாவது தன் பிஞ்சு குழந்தைகள் சாப்பிட்ட அந்த உணவை சாப்பிடும்போது அதுதான் அமிழ்தத்தை விட இனிமையானது என்று குறிப்பிட்டிருப்பார். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 23. நவில்தோறும் நூல்நயம் போலும் பயில்தோறும் தொடர்பு யாருடைய? பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு.
திருக்குறள்லேருந்து தான் எடுத்து வச்சுருக்காங்க. நவில்தோறும் நூல்நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. யாருடைய தொடர்பு இன்பம் தரும்னு கேட்டிருக்காங்க. பண்புடையாளருடைய தொடர்பு. கேள்வி 24. மனித வாழ்க்கைக்குரிய பழி என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார்? மனித வாழ்க்கைக்குரிய பழி என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்னா புகழற்ற வாழ்வு. ஒரு மனிதன் புகழில்லாமல் வாழ்வது அது மனிதர் வாழ்வுக்குரிய பழின்னு சொல்லியிருக்காரு. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 25. ஆள்வோரின் செல்வத்தை தேய்க்கும் படை எது? ஆற்றாது அழுத கண்ணீர். ஆள்வோரின் செல்வத்தை தேய்க்கும் படை ஆற்றாது அழுத கண்ணீர். கேள்வி 26. இவரலும் மான் பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு. இக்குறளில் குறிப்பிடும் இறை என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இவரலும் மான் பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு. இக்குறளில் குறிப்பிடும் இறை என்பதன் பொருள் இறை என்பது அரசனை குறிக்கும். கேள்வி 27. அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார்? அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார்னு பார்த்தீங்கன்னா பொய்யா விளக்கு. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 28. புலாலை உணவாக்கி கொள்பவரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கின்றார்? புலாலை உணவாக்கி கொள்பவரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார்னா அருளற்றவர் என்று அழைக்கிறார். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 29. நெருப்பின் நடுவில் கூட படுத்து தூங்கலாம், ஆனால் எப்போது தூங்க முடியாதுன்னா வறுமையில் இருக்கும் காலத்தில் தூங்க முடியாது. நெருப்பின் நடுவில் கூட படுத்திருக்கலாம், ஆனால் எப்போது தூங்க முடியாது? வறுமையில் இருக்கும்போது தூங்க முடியாது. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 30. சேரும்போது மகிழ்வதும் பிரியும் போது மனம் கலங்குவதும் யாருடைய தொழிலாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? சேரும்போது மகிழ்வதும் பிரியும் போது மனம் கலங்குவதும் யாருடைய தொழிலாக வள்ளுவர் சொல்லியிருப்பார்னா புலவருடைய தொழிலாக வள்ளுவர் குறிப்பிட்டிருப்பார். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் திருக்குறள் சார்ந்த கேள்விகளை 30 கேள்விகளை விடை குறிப்பில் பார்த்துருப்போங்க. ஸோ முழுக்க இந்த 30 கேள்விகளுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி தேர்வாணை நடத்திய பல்வேறு தேர்வுகளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நமக்கு திருக்குறள் சார்ந்த கேள்விகள் எப்படி படிக்கலாம் அப்படின்றதுக்கு புதுசாக படிக்கிறவங்களுக்கு நிறைய டவுட் இருந்திருக்கும். ஸோ அந்த டவுட்டை பார்த்தீங்கன்னா இந்த 30 கேள்விகளும் உங்களுக்கு விளக்கத்தை தந்திருக்கும். அப்போது திருக்குறள் சார்ந்த பகுதியில் படிக்கும்போது முதல்ல பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய திருக்குறளுக்கு அதற்கான சொற்பொருளை தெளிவாக படிச்சுக்கணும். அதில் குறிப்பிடப்பட்டுள்ள வார்த்தைகளை உச்சரிப்பை சரியாக 1 or 2 டைம்ஸ், ஏன்னா 1 or 2 டைம்ஸ் ரீட் பண்ணிக்கணும். ஏன்னா அவன் விடுபட்ட வார்த்தையை சேர்த்து எழுதுக, இல்லை விடுபட்ட வார்த்தையில் எது சரியானது தவறானது அப்படின்னாலாம் கொஸ்டின் செட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு திருக்குறள் பகுதியை பொறுத்தவரை மிக எளிமையாக ஜிஎஸ் பகுதியில் கவர் பண்ணுறதுக்கு ஸ்கூல் புக்ஸ் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல பழைய புத்தகங்கள் புதிய புத்தகங்கள் இரண்டையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சோர்ஸ் ஏற்கனவே நம்ம வெளியிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் அதையும் சேர்த்து படிக்கும்போது இந்த பகுதியில் எளிமையாக மார்க் எடுப்பதற்கு வழிவகுக்கும். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா இலவசமாக குரூப் 1க்கான டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. குறிப்பாக யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6லேருந்து கேள்விகள் வாரந்தோறும் 3 தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. இந்த வீடியோ உண்மையாகவே உங்களுக்கு வேல்யூபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸை பதிவு பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.